அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இந்த குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு. நீங்கள் இந்த வழிபாடுகள்ல செஞ்சுட்டு இருக்கும்போது, சிலர் வந்து நம்மள பார்த்து, "நீங்க என்ன இன்னும் இந்த மாரி சாமிலாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் முழுமுதற் கடவுள், பெரிய கடவுள் இப்படியெல்லாம் வணங்க மாட்றீங்க?" அப்படியெல்லாம் வந்து சில பேர் கேட்டு நம்மள திசை திருப்புவாங்க. என்ன எப்படி இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தர், உங்களுடைய தாத்தா, பாட்டி, கொள்ளு பாட்டி, தாத்தா எல்லாமே என்ன மாரியான சுவாமிய வழிபட்டு வந்தாங்க குலதெய்வமாக என்பதை நீங்கள் எப்படி இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி நீங்க அந்த வழிபாடு செஞ்சா தான் உங்க குலம் வளர்ச்சி அடையுங்க. உங்களுடைய சந்ததிகள் பெருகுவார்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நமக்கு ஒரு ஆயுள்ல ஒரு பங்கம் ஏற்படுதுன்னா கூட நம்மள காப்பாத்துறதுக்கு வந்து முதல் குலதெய்வம் தாங்க வந்து நிக்கும். நம்ம இஷ்ட தெய்வம், நம்ம காவல் தெய்வம் இவங்க 3 பேருமே அவ்வளோ ஒரு முக்கியமாக நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள். இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் சில பேர் ரொம்ப சர்வசாதாரணமா நினைக்கிறீங்க. எடுத்த உடனே நம்மளுக்கு கை குடுக்கக்கூடிய, பக்கத்திலே அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு சக்திங்க. அது வந்து நம்ம கூடயே அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க என்பதை மறந்து விடாதீர்கள். சில பேர் ரொம்ப அலட்சிய போக்கா நடந்துக்கிறாங்க. என்னதுனாலும் தெரியல. கர்ம வினை தோஷத்தினால அப்படி நடந்துக்கிறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. இப்ப நம்ம ஒரு ஆலயத்துக்கு போகும்பொழுது, நம்மளுடைய சம்மந்தம் இல்லாத ஒரு குலதெய்வம் அங்க இருக்குதுன்னா கூட, ஒரு வணக்கம் போட்டுட்டு தாங்க வரணும். எந்த தெய்வமா இருந்தாலும், அந்த தெய்வத்துக்குள்ள உள்ள மரியாதையை நாம் செலுத்திக் கொண்டு தான் வர வேண்டும். கையெடுத்து கும்பிட்டுட்டு தாங்க வரணும். நம்மளுக்கு தேவையா, தேவையில்லை என்று நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா, அந்த பீடத்துல அந்த சக்தி எந்த மாரி அமர்ந்திருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஒரு பீடத்துல ஒரு சக்தி தான் அமர்ந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நெறைய பேரு கூட இருப்பாங்கங்க. நீங்க இந்த மாரியம்மன் தாலாட்டுல நீங்க பாருங்க. அங்க சொல்லுவாங்க, என்னுடன் சேர்ந்து இவள் குடியிருப்பாள். இந்த அம்மா குடியிருப்பாங்க. கொலு இருப்பாங்கன்னு நீங்க மாரியம்மன் தாலாட்டு கேட்டு பாருங்க. அத்தனை குலதெய்வங்களுடைய பேரும் அங்க வரும். நம்ம குலதெய்வம் தெரியல என்று வருத்தப்பட வேண்டாம். அங்காள பரமேஸ்வரி அம்மன் வந்து குலதெய்வம், பெண் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு இவ வழிகாட்டுவா. அதே மாதிரி நம்ம செந்தூர் முருகன் ஆண் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு அவரை கும்பிட்டிங்கன்னா அவரும் நம்மளுக்கு குலதெய்வத்திட்ட சொல்லி ஒரு வழி காட்டுவார். ஸோ குலதெய்வத்தை நீங்கள் கைவிடலை, அவங்க உங்களை கைவிட்டுருவாங்க. நீங்கள் அவங்கள மறந்தா. நம்மளுக்கு தெய்வங்களுடைய அருள் தேவை. தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளைய பதிவு